ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 2 டீம் கேப்டன்ஸ் ஆகாஷ் சல்மானும், சூரியகுமார் யாதவும் வந்து டாஸ் போடுறதுக்கு வராங்க. மேட்ச் ரெஃப்ரியான ஆண்டி பைக்ராஃப்ட் வந்து நடுவுல நிக்கிறாரு. அவர் வந்து சல்மான் கிட்ட ஆகாஷ் சல்மான் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் ஒண்ணு வைக்கிறாரு. இது மாரி டாஸ் போட்டுட்டு நீங்க வந்து ஹேண்ட் ஷேக் குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இவருமே அதுக்கேத்த மாரி இந்தியன் கேப்டனுமே கை குடுக்கல. பாகிஸ்தான் கேப்டனுமே கை குடுக்கல. அதோட முடிச்சுட்டாங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்குமே தெரியும் ஒரு டாமினேட்டிங் விக்டரி பை இந்தியன் டீம். மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஹேண்ட் ஷேக் கொடுக்க போலாம் அப்படின்னு பார்த்தப்போ இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்கவே வரல. என்னடா இது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா வந்து இப்போ ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னா வந்து நீங்க ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும். நாங்க வந்து ஹேண்ட் ஷேக் கொடுக்கோம் அந்த பெரிய மனுஷங்க மாதிரி அப்படின்ற இடத்துல வந்து பாகிஸ்தான் வந்து அந்த இடத்துல வந்து போர்ட்ரே பண்ணாங்க. பட் ஆனா இந்தியன் டீம் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போயிட்டு கதவையை மூட்டாங்க. இவங்க வந்து இனிஷியேட் பண்ண வந்தாலுமே வந்து இவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சூரியகுமார் அதை வந்து பேசிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, இது மாதிரி நாங்க பகல்காம் இன்சிடென்ட்ல வந்து உயிரிழந்தவர்களுக்கு அவங்க ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த விக்டரியை டெடிகேட் பண்றோம். ஓரளவுக்கு சின்ன ஒரு ஹாப்பினஸ் ஆச்சு வரும். இந்த மாதிரி பாகிஸ்தான் நாங்க டிஃபீட் பண்றதை பார்த்தா அந்த ஒரு நினைப்புல நாங்க வந்து இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு டெடிகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.